You are watching Grace Television. பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இன்னொரு எபிசோடில் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். பெருமாளே இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய தினம் நாம் பார்க்குற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு த ட்ரூ லைட், த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சுங்க, யார் வீட்டில் பார்த்தாலும் ஸ்டார் அவங்க இது பண்ணி வச்சுக்குவாங்க, வீட்டில் கட்டிடுவாங்க. அப்போது ஒரு எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் வெறும் லைட்டிங்ஸ் தான் இருக்கும். அப்போது என்ன அர்த்தங்க? இயேசு ஆண்டவர் பிறக்கும் போதோ ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சு. என்ன அர்த்தம்? உலக ரட்சகர் பிறந்தார், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மனுக்கனுக்கு பிறந்திருக்கிறாரு. ஒரு ஜீவன் பாருங்கள், ஜான் 1:4 சொல்கிறாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக வந்தார். பிரியமானே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு எப்படி வந்தாருங்களா? அந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக வந்தாருங்க. அந்த வெளிச்சத்தை நம்ம கூட அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? இருளில் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்தை அடையணும், நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒரு நோக்கம். அப்போ கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டது. மத்தேயு 4:15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. பிரியமானே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஒரு இருளான வாழ்க்கை. அந்த மனுஷன் ஒரு என்ன சொல்றது, இம்சக்காரனாக, ஒரு தேவ ஜனங்களை அடிக்கிறவனா, துன்பப்படுத்துறனா காணப்பட்ட பவுலுடைய வாழ்க்கை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒளி அவரை தாக்கின உடனே அவன் கீழே விழுந்து போகிறான். அப்போ ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே, நீ ஏன்பா நீ துன்பப்படுத்துகிற? அவன் கேட்குறான், நீர் யார் ஆண்டவரே? நீ அப்போ சொல்கிறார், ஏசப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு. முதல் கண்ணு போயிடுச்சுங்க, குருடன் ஆயிட்டார் சவுல். அப்போது 3 நாள் அழுகிறார், உபவாசத்து ஜெபிக்கிறார். 3 நாள், ஐயோ நான் இந்த வெளிச்சத்தை நம்பாத போனேனே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் நம்பாத போனேனே, அந்த தேவனை நான் நம்பாத போனேனே சொல்லி அழுகும்போது 3ஆவது நாள் ஒரு ஊழியக்காரன் வந்து தலைமையில் சவுலுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கண் பார்வை கிடைக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்து உடனடியாக ஒரு பெரிய ஊழியக்காரனாக, அப்போஸ்தலனாக மாறிட்டாருங்க பவுல். காரணம், அந்த ஒளி அவன் உள்ளத்தில் பிரகாசித்தது. பிரியமானங்களே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்த நோக்கம் என்ன? ரீசன் ஃபார் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் டு திஸ் வேர்ல்ட். 2 கொரிந்தியன் சாப்டர் 4:6 சொல்கிறாரு, விரிலிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாலய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஒரு ஏசப்பா முகத்தில் ஒரு ஒளி இருக்குது, அந்த முகம் ஒளி தான் நம்ம உள்ளத்தை பிரகாசிக்கிறதுங்களா. இட் ஷைன்ஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். பிரியமானவர்களே, அதே 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாக அவர்களுக்குள் பிரகாசமாறாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கணத்தை குருடாக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தார், நான் தான் உலகத்துக்கு ஒளின்னு சொன்னார். ஆனாலும் ஜனங்க ஒரு இருளை என்ன பண்ணுறாங்களாம்? இருளை தான் நேசிக்கிறாங்களாம். யோவான் சொல்கிறாரு, அவங்க இருளையே நேசிக்கிறாங்க. They are loving the things of the world. உலக காரியங்கள் இருளை கொண்டு வரும். பிரியமானே, வேதம் சொல்லுது, உன் கண்ணு தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும், உன் கண்ணு கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. பிரியமானே, நான் பாருங்கள், அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பார்த்தியா, லிவிங் லைட். இதுனா ஜீவ ஒளி. சூரியனுக்கு உயிர் கிடையாதுங்க. நமக்கு இருக்கிற இந்த லைட் செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற லைட்டிங்கெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஆனால் ஜீவ ஒளின்னு ஒன்று இருக்குது.
அதான் ட்ரூ லைட், அதான் மெய்யான ஒளி, அதான் லிவிங் லைட். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற லைட். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம உள்ளமே பிரகாசம். சில பேர் முகம் பாருங்கள் பிரகாசமாக இருக்குதுங்க. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அவங்க உள்ளத்தில் வாசம் பண்ணுறார். அந்த ஜீவ ஒளியை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னார் ஏசப்பா. கிறிஸ்மஸ் மெசேஜ் என்ன சொல்லுது? நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற, நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற. ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க, ஒரு யாரோ விளக்க கொளுத்தி உள்ள ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு பேஸ்கெட்டில் வச்சிட மாட்டான். வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கணும்னு மேலே வைக்கும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ கூட உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற. நான் ஒளியமாக இருந்தது போல நீயும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற. நம்ம நற்கிரிகளை வேதம் சொல்லுதுங்க, நம்ம பண்ணுற நல்ல கிரிகளை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்படுவாங்களாம். பட்டுட்டு இவங்க ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிரியமானே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில்வர் காயின் தொலைஞ்சி போதுங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் விளக்க கொளுத்தி அந்த தொடப்பெடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காயின் கிடைக்குது. பிரியமானே, அந்த விளக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, த என்ட்ரன்ஸ் ஆஃப் தை வேர்ட் கிவத் லைட். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அது வெளிச்சம் உண்டாகும். பிரியமானே, Psalms 119:130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுலாம். ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ வார்த்தை போய்விட்டால் அவனுக்கு வெளிச்சம், அவன் பிரகாசிப்பான். பிரியமானே, சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இயேசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எபேசியர் நிருபத்தில் பாருங்க, அங்கே பவுல் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் நானும் இருளில் தான் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறேன். பாருங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் ஆஸ் a children of light. பிரியமானே, 14ஆம் வசனம் சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்திருந்து எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். உங்கள் வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிரகாசிக்க கடவுது. வெளியான ஒளி உங்கள் உள்ளத்தில் உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கும்படியா கர்த்தர் உதவி செய்வார். கடைசியாக ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பிரியமானே, ஏசப்பாவுடைய வெளிச்சம் உங்கள் மேலே பிரகாசிக்கட்டும். ஏசப்பாவுடைய மகிமை அவங்க அதே 20ஆம் வசனம் ஐசையா 60:20 சொல்கிறார், உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் த இட்டர்னல் லைஃப். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரா இயேசு சொல்கிறாரு, உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இனி இருள் இல்லை. தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? ஆனால் தேவன் வெளிச்சமாக எனக்கு இருக்கிறார். இருளை வெளிச்சமாக்கிறவர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஸோ கர்த்தர் தாமே உங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அந்த வெளிச்சத்தை பெற்ற நாம் நீங்களும் கூட பாருங்கள். யோவானை பற்றி ஒரு வசனம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வருது, 35ஆம் வசனம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். He was a shining and a bright light. நீங்களும் கூட ஒரு பிரைட் லைட்டாக இருக்க ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, அப்பா இந்த வசனத்தை ஆசீர்வதியும். யோவான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தது போல, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்க வந்தது போல, இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியா இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. Praise the Lord.